அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மிதுன ராசி அன்பு நேயர்களுக்கு புதன் பகவானின் பெயர்ச்சி. இந்த புதன் பகவான் பெயர்ச்சினால் மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எந்த அளவுக்கு ஒரு அற்புதமான மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. மிதுன ராசி அப்படின்னா புதனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள். புதன் பகவான் அப்படின்னா அதாவது அறிவுக்கு காரகன், ஞானத்துக்கு காரகன், புத்தி கூர்மை, தன் சாதுர்த்தியமான பேச்சால் எந்த ஒரு விஷயத்தையும் சர்வ சாதாரணமாக கச்சிதமாக செஞ்சு முடிக்கக்கூடியவங்க தான் மிதுன ராசி நேயர்கள். ஆனால் இந்த மிதுன ராசிக்கு புதன் பகவான் தான் ஆட்சி. இந்த புதன் பகவான் ஆட்சியாக இருப்பதனால எப்போவுமே நீங்கள் வேகமாக ஒரு விஷயத்தை எடுத்து தன்னுடைய வீரத்தனத்தை சாதிக்கணும்னு நினைக்க மாட்டீங்க. புத்தி கூர்மையினால் அறிவை பயன்படுத்தி எந்த விஷயத்தை எப்படி செஞ்சு முடிக்கணும் அப்படின்ட்டு ஒரு யோசித்து முடிவெடுக்கக்கூடியவங்க தான் மிதுன ராசியில் பிறந்தவங்க. ஆனால் இந்த மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய அதிபதியான புதன் பகவான் மீனத்தில் 10ஆம் இடத்தில் இருந்து 11ஆம் இடத்திற்கு இந்த மே மாதம் 10ஆம் தேதி உங்களுடைய லாபஸ்தானத்துக்கு உங்களுடைய அதிபதி புதன் பகவான் பயிற்சியாக போகிறாருங்க. இந்த புதன் பகவான் 11ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு உண்மையிலேயே சொல்ல போனோம்னா கடந்த காலத்தில் உங்களுடைய முயற்சிகளுக்கும் உங்களுடைய முன்னேற்றத்துக்கும் எவ்வளவோ ஒரு சவால்களை சந்தித்து ஒரு மேன்மை அடையணும்னு ஒரு போராட்டத்தில் நீங்கள் போராடி உங்களுக்கு வெற்றிங்கிற ஒரு இலக்கை அடையக்கூடிய ஒரு நிலை இருந்ததா அப்படின்னு பார்த்துட்டோம்னா முழுமையான ஒரு வெற்றி அடைய முடியாத சில தடைகள் உங்களுக்கு ஏற்பட்டது. அது உங்களுடைய நேர காலத்தினால கடந்த காலத்தில் உங்களுடைய முயற்சிகள் முழுமையடையலை. ஆனால் இந்த புத பகவானுடைய பெயர்ச்சி 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு வரும்போது கண்டிப்பாக உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறும், எடுத்த காரியங்கள் ஜெயமாக்கும். கிட்டத்தட்ட இந்த பெயர்ச்சியாகப்பட்டது உங்களுடைய ராசிக்கு இந்த கிட்டத்தட்ட மே மாதம் 10ஆம் தேதியிலிருந்து அதாவது ஒரு 21 நாளைக்குங்க, அதாவது மேஷராசிலேயே இருந்து புதன் பகவான் உங்களுக்கு பலன்களை அள்ளி கொடுக்க போகிறார். அப்படின்னா உங்களுக்கு சுகஸ்தானாதிபதி 4ஆம் அதிபதியும் புதன் பகவான், ஜென்மாதிபதியும் புதன் பகவான். இந்த புதன் பகவான் ஒருத்தருக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னா ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, ஒரு சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, தன்னுடைய பேச்சு சாமர்த்தியத்தினால எவ்வளவு ஒரு பிரச்சனைகள் தோல்விகள் சந்தித்தாலும் ஆனால் அந்த தோல்விகளை ஒரு அனுபவமாக்கி ஒரு வெற்றிங்கிற ஒரு இலக்கை சொந்த முயற்சியினால் சாதிக்கக்கூடிய ஒரு சாதுர்த்தியமான யோகத்தை கொடுக்கக்கூடியவர் தான் எங்களுடைய புதன் பகவான். அப்பேற்பட்ட அந்த புதன் பகவான் உங்களுக்கு இந்த 21 நாட்களில் நாம் எந்த அளவுக்கு ஒரு சில விஷயங்களில் நீங்கள் ஒரு சாதுர்த்தியமாக சாதிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டமான ஒரு நேரம் இருப்பதனால நிச்சயமாக உங்களுக்கு இது ஒரு அற்புதமான பொன்னான ஒரு காலமாகவே நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்க. காரணம் என்னன்னா உங்களுடைய சுகஸ்தானாதிபதி அப்படின்னா ஒரு மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள். கடந்த காலத்தில் பார்த்துட்டோம்னா மிதுன ராசினா சில பேர் பார்த்தோம்னா படித்து ஒரு மேன்மையான ஒரு நிலையில் அடையணும் அப்படின்ட்டு முயற்சிகள் எடுத்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு திறமைக்கு தகுந்த மாதிரி ஒரு வேலை வாய்ப்புகள்
சரியான முறையில் கண்டிப்பாக அமைஞ்சிருக்காது. காரணம் என்னென்னா, உங்களுக்கு இதுக்கு முன்னால் பார்த்தோம்னா ஒரு விதத்தில் அர்த்த அஷ்டமச்சனி நடந்தது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த ஒரு 5 வருஷ காலகட்டத்துக்குள்ளே, அதாவது கண்டகச்சனி, அடுத்தது பார்த்தோம்னா அஷ்டமச்சனி, இதெல்லாமே முடிஞ்சு 1 வருஷம் ஆகிப்போச்சு. ஆனாலும் ராகு அதே மாதிரி கேது அப்படிங்கிற ஒரு நிலை பார்த்தோம்னா 4ஆம் இடத்துல இப்போ கேது பகவான் உட்கார்ந்துருக்குது. அப்போ அந்த சுகஸ்தானத்தில் இந்த கேது பகவான் உட்கார்ந்துருக்கிற போது உங்களுக்கு என்னென்னு எந்த ஒரு விஷயங்கள் எடுத்தாலும் அது முழுமையாக செஞ்சு முடிக்க முடியாத சில தடைகள், உங்களால் அடுத்தவங்களுக்கு நன்மைகள் நடக்கும், அடுத்தவங்களுக்கு ஒரு சாதகமான சில வாய்ப்புகளை நீங்கள் ஏற்படுத்தி கொடுப்பீங்க. நீங்கள் ஒரு இலக்கை அடையணும் அப்படின்ட்டு முயற்சிகள் எடுக்கும்போது அது என்னென்னா கால தாமதங்கள், நாளைக்கு நடக்கக்கூடிய விஷயம் அடுத்த வாரம், அடுத்த மாதம், இப்படி சில தடைகள் அப்படின்னா கொஞ்சம் தள்ளி போடக்கூடிய ஒரு நிலைகளாகவே போயிட்டுருக்குங்க. ஆனால் இந்த நிலையிலிருந்து நமக்கு ஒரு மாறுதல் கிடைக்குமா, நாம் எடுக்கக்கூடிய விஷயங்கள் ஜெயமாக்க முடியுமா அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிருப்பீங்க. அதுக்குண்டான முயற்சிகளும் எடுத்திருப்பீங்க. ஆனால் பலன் அடைஞ்சதா? கிடைக்கல. ஒரு வீடு, ஒரு மனிதனுக்கு அந்த சுகஸ்தானாதிபதி உங்களுடைய ராசிநாதனாகப்பட்டது 4ஆம் இடத்துக்கு அதிபதியாக இருப்பதனால ஒரு வீடு, ஒரு மண்மனை அப்படின்னா ஒரு மிதுனராசி நேயர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு வீடு வாங்கலாம் அப்படின்னு சில பேர் நினைப்பீங்க. சில பேர் பார்த்தோம்னா வீடு வாங்கியிருப்பீங்க, ஆனால் அதுக்கு உண்டான முயற்சிகள் எடுத்து நம்ம அந்த வீட்டை கொண்டு கட்டி நமக்கு ஒரு சில சிக்கல்கள் வந்துருச்சு, சில பிரச்சனைகள் ஏற்பட்டுருச்சு. இதனால் கடன் சுமை அதிகமாகி போச்சு. இந்த கடனிலிருந்து நம்ம எப்படி மீண்டு வர்றது அப்படிங்கிற ஒரு குழப்பமான சில சந்தர்ப்பங்கள் எல்லாமே அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடியவங்க மிதுன ராசி நேயர்களும் சிலர் இருக்குத்தான் செய்றீங்க. சில பேர் பார்த்தோம்னா எல்லாமே உருவாக்கிட்டோம், ஆனால் வாங்கின பிறகு அதிலிருந்து பார்த்தோம்னா ஒரு தொழில் தொடங்கலாமன்ட்டு ஒரு லோன் போட்டிருப்பீங்க. அந்த லோன் மூலியத்தில் கரெக்டாக நமக்கு தொழில் மேன்மை அடைய முடியாமல், தொழில் வளர்ச்சி இல்லாமல் போகும்போது போட்ட முதல் எடுக்க முடியல, வாங்கின கடன் கட்ட முடியல. இதனால் வரவு குறைஞ்சு போச்சு, செலவுகள் அதிகரிச்சிருச்சு. அப்படிங்கிற போது நமக்கு ஒரு நிம்மதிங்கிறது இல்லாத அளவுக்கு ஆயிடுச்சு. எந்த அளவுக்கு திறமை இருக்குதோ, அறிவு இருக்குதோ, ஆற்றல் இருக்குதோ, ஆனால் எல்லாம் இருந்தும் நம்மளால் சரியான முறையில் போராடி ஒரு வெற்றி காணக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் குறைஞ்சு போச்சே. இந்த மாற்றங்கள் எப்போ வரும் அப்படின்ட்டு உங்களுடைய எதிர்பார்ப்புக்கு கண்டிப்பாக இந்த 21 நாளில் பார்த்துட்டோம்னா எல்லா பிரச்சனைகளும் முடிச்சுட்டு நம்ம எல்லா ஒரு பிரச்சனைகள் இதோட இந்த 21 நாளில் முடிஞ்சு போயிடும்னு நினைக்கக்கூடாதுங்க. இந்த 21 நாளில் சில சந்தர்ப்பம் சாதகமான சில வாய்ப்புகள் கண்டிப்பாக உங்களுக்கு அமைஞ்சு வரும். அப்படின்னா ஒரு வேலை விஷயத்தில் நல்லா படிச்சுட்டு நல்ல ஒரு கஷ்டப்பட்டு படிச்சிருப்பீங்க. படித்து ஏன்னா மிதுன ராசி பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே ஈஸியாக கிடைக்கும், ஆனால் மிதுன ராசி நேயர்களுக்கு கஷ்டப்பட்டு தான் ஒன்று அடைவீங்க, ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டு தான் ஒன்று அனுபவிப்பீங்க. அப்படிங்கிறதுனால ஒரு படிப்பை கூட நல்லபடியாக முடிச்சிருப்பீங்க, ஆனால் அந்த படிப்பு முடித்த பிறகு தகுந்த வேலை வாய்ப்பு சரியான முறையில் அமையலை. ஒருத்தருக்கு பார்த்தோம்னா வேலை அமைஞ்சது, கொஞ்ச நாள் வேலையில் இருந்தோம், ஆனால் அங்கே பார்த்தோம்னா அந்த வேலையில் இப்போ ஒரு 3-4 மாத காலகட்டமாக சிக்கலாக இருக்குது, வேலையை மாற்றலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்குது. இங்கே செஞ்சிட்ருக்கக்கூடிய இடத்துல ஒரு நற்பெயர் இல்லை, நமக்கு போதுமான ஒரு சம்பள வாய்ப்புகள் அமையலை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா புதன் ஆதிக்கம் அப்படின்னா ஒரு ஐடி துறை, அதே மாதிரி தன்னுடைய பேச்சு திறமையினால் சாதிக்கக்கூடிய பொருளாதார வெற்றி அடையக்கூடிய, அதாவது ஒரு பலம் மிக்க ராசி தான் மிதுன ராசி. ஆனால் அப்படியேப்பட்ட ராசியில் இருந்தும் நமக்கு எல்லா அனுபவமும் நல்ல திறமையும் எல்லாமே ஒரு முன்னேற்றம் போகக்கூடிய சில வாய்ப்புகள் இருந்தாலும், இது வரைக்குமே நீங்கள் ஒரு இடத்துல வேலையை செஞ்சிருந்தாலும் அந்த இடத்துல நீங்கள் வேலை செஞ்சு கடினமான ஒரு உழைச்சி அங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு முதலாளிக்கோ இல்லை சக தொழிலாளிக்கோ, அதாவது நீங்கள் சப்போர்ட்டாக இருந்திருப்பீங்க. ஆனால் நீங்கள் சப்போர்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு அங்கீகாரம் இல்லாத நிலை ஏற்பட்டிருக்கும். அதை பழமொழி சொல்கிற மாதிரி மற்றவங்களுக்காக உழைச்சமே தவிர அந்த உழைப்பு நமக்கு சரியான முறையில் பயன்படுத்த முடியல. சிலருக்கு பார்த்தோம்னா அப்படியே வேலையில் ஒரு நிம்மதி இருந்து 10 ரூபா சம்பாதிச்சாலும் தேவையில்லாத வீண் செலவுகள், குடும்ப ரீதியில் தேவையில்லாத வெட்டி செலவுகள் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒன்றும்
மருத்துவ செலவுகள், இல்லையா குடும்பத்தில் யாருக்காவது ஆரோக்கிய பாதிப்புகள், இல்லை தாய் தகப்பன் சம்மந்தப்பட்டது ரீதியில் விரைய செலவுகள்னு சொல்லக்கூடிய ஆரோக்கிய அடிக்கடி ஒரு மருத்துவ செலவு பண்ணுறது, மருத்துவம் பண்ணியும் அதாவது சரியாகி போச்சு பரவாயில்ல, இப்போ அந்த மருத்துவ செலவு பண்ணி ஆரோக்கியம் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு திருப்தியும் இல்லாமல் போயிட்டு இருக்கக்கூடியது. இந்த மாதிரி விரயங்கள் மேலே விரயங்கள் சந்தித்து இன்றைக்கி என்னென்னா நமக்கு ஒரு கடன்காரனை உட்காரக்கூடிய ஒரு நிலை ஆகிப்போச்சு. சம்பாரிச்சது கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா மிதுன ராசி நேயர்கள் பொறுத்த வரைக்கும் எவ்வளவோ சம்பாரித்தோம், ஆனால் மிச்சம் என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா இப்போ பார்த்தா சில பிரச்சனைகளாக மட்டும்தான் இருக்குது. ஒரு விதத்தில் பார்த்தா வர்ற பணத்தை வச்சு வாங்கின கடன் முழுமையாக கட்டி முடிக்க முடியல, வரவுக்கு மிஞ்சிய செலவுகளாக இருக்குது. குடும்பத்தில் தேவையான சில நல்ல விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு எதிர்பார்த்தாலும் சரியான முறையில் பண்ணி முடிக்க முடிய மாட்டேங்குது. அதாவது வீண் செலவுகள் இந்த மாதிரி ஆகும்போது நமக்கு தேவையான ஒரு சுப செலவுகள் நடக்க முடிய மாட்டேங்குது. இதெல்லாம் எப்போ ஒரு மாற்று வழிகள் வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக இந்த புதன் பெயர்ச்சினால உங்களுடைய ராசிக்கு உங்களுடைய ராசி நாதன் 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் இருப்பதனால கண்டிப்பாக ஒரு புதிய பழக்க வழக்கங்கள், புதிய தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள், அதே மாதிரி ஒரு வருமானத்தை நீங்கள் எதிர்பார்த்து ஒருத்தர்கிட்ட ஒரு கடனே நீங்கள் கொடுத்து ஐயோ நம்மளுடைய பணம் சிக்கிருச்சு இது எப்போ வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிற போது அது வராமல் காலதாமதம் ஆகிட்டு இருந்த அந்த அப்பேற்பட்ட பணம் கண்டிப்பாக சேரும். அதே நேரத்தில் உங்களுக்கு இது வரைக்கும் முடியாத சில நல்ல விஷயங்கள், இது வரைக்கும் ஒரு வீடு கட்டியிருப்பீங்க, முழுமையாக கட்டி முடிக்க முடியல, நல்ல விஷயங்கள் நம்மளால் எவ்வளவோ போராடுறோம் சாதிக்க முடியல அப்படிங்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த புதன் பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு சுபமான ஒரு சாதகமான ஒரு வாய்ப்பு அமைகிறதுனால கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் இதுக்கு தகுந்த மாதிரி முயற்சிகள் எடுங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் சக்ஸஸ் அப்படிங்கிற ஒரு வெற்றி நிச்சயமாக நீங்கள் அடையக்கூடிய காலகட்டமாக இருப்பதனால உங்களுக்கு இந்த புதன் பெயர்ச்சி ஒரு சாதகமான அற்புதமான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். அதே சமயம் இப்போ நான் சொன்னது கோச்சார பலன் மிதுனராசி நேயர்களுக்கு. அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் புதனுடைய அமைப்பு எப்படி இருக்குது, அதாவது அதுக்கு தகுந்த மாதிரி எந்த மாதிரி ஒரு முயற்சிகள் எடுக்கலாம் அப்படின்ட்டு உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்குங்க. நீங்கள் எங்கிட்ட பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் மூணையும் தெரியப்படுத்தி உங்களுடைய முழுமையான பலன்களை தெரிஞ்சு அதாவது அதுக்கு உண்டான முயற்சிகள் எடுத்து கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் செல்வமும் செழிப்பமும் சிறப்பாக அமைய வேணும்னு வாழ்த்துக்களோட மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கிற வரைக்கும் நன்றி, வணக்கம்.